எல்லா கிறிஸ்துக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு வாழ்ந்த ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன நிகழ்ச்சியை காண காத்திருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிற ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்றைக்கி சொல்கிற மாதிரி இன்றைக்கி சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு தீர்க்கதரிசன சத்தம் என்று வைத்த அவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் பேசாத ஒரு வார்த்தையை, சொல்லாத ஒரு கதையை, இல்லை ஒரு காரியத்தை நான் இன்றைக்கும் எப்போதும் நான் சொல்வது இல்லை. ஆமேன். சத்தம் கொஞ்சம் குளராக இருந்தாலும் இந்த வருஷத்தை கூர்ந்து கவனிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன் என்பது சந்தேகமில்லை. நல்லா கவனிங்க. வேறுபாடு, யாருக்கு வேறுபாடு காட்டணும் அப்படிதான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை வேறுபாடை காட்டணும், அப்படி அந்த வேறுபாடில் எப்படி வாழணும் அப்படின்னு பலவிதமான காரியங்களை குறித்து நான் அவங்களை பார்த்து, ஆமேன், கல்யாண லட்சுமி குறித்த பல நிலைகளை பார்த்தோம். அப்படி இன்றைக்கு வேறுபாடை பார்த்தோம். வேறுபாடு கடைசியை நம்ம பார்த்து நேரத்துக்கு நம்ம என்ன, தெய்வ பக்தியை வியாபாரமாக்குகளை விட்டு விலகுங்கள் என்று வேத வசனம் காட்ட சொல்லிச்சு. எந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஓ தீமோத்தேயுவே, தீமோத்தேயுவே, அவன் ஒரு சீசனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சீசனுக்கு எழுதுகிறான். ஒரு தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஞானம் என்று பொய்யாய் பேறு பெற்றிருக்கிற கொள்ளையாயின. அப்போ இங்கே ஒரு ஊழியக்காரர் காட்டுற பாருங்க, பொய்யாய் இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் கை கொள்ளாமல் விவாதங்களுக்கு எல்லாம் விலகி நான் புத்தி சொல்லி, புத்தீனமான காரியத்தை விட்டு விலகி என்று புத்தி சொல்லி வருகிற இந்த தீபத்துகள் நிருபப்பகுதியில் ஒரு வேறுபாடுகளோட நீ வாழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட வசனங்களை கை கொண்டு ஒரு வேறுபாடுள்ள ஜீவிதம் ஜீவி. அப்படிதான் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. இந்த வசனம் உள்ள தேவ பக்தியை வியாபாரமாக்குறவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு ஆண்டவராகிய கற்று இந்த பவுல் மூலமாக தேவனுடைய ஊழியக்காரருக்கு சொல்கிற காரியத்தை தான் நாம் இங்கே வாசித்து இருக்கிறோம். அப்போ வியாபாரம் என்றால் என்ன? அவன் கிரயத்துக் கொள்வதை கிரயத்துக்கு பெற்றுக்கொள்ளணும். கிரயத்துக் கொள்ளப்பட்டும் விலையுமின்றி கிரயமின்றி நம்ம என்ன போட்டுருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம விலையத்தை ஒரு இஸ்ரவேல் ஜனம் ஒரு ஆண்டவருக்கு பிள்ளைய கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கவும் முடியாது, கிரயம் கொடுத்து என்ன செய்ய முடியாது, கிரயத்துக்கு விற்கவும் முடியாது. ஆமேன். ஒரு மனுஷனை விலைக்கு விற்கவும் கூடாது, விலைக்கு வாங்கவும் கூடாது. அப்போ நம்ம கிரியையே கிரயமாக கொடுக்கணும். அப்போ என்ன பார்த்து நீங்கள் நேரமாக நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நம்ம கிரியம் கொடுத்தா வாங்கினேன்னு. அப்போ நீங்கள் 1 லட்சம் பணம் தான் கிரியமாக கொடுக்கணுமா? இல்லை, பணம் அல்ல கிரியமாய் கொடுத்து வாங்குவது. நம்ம சரீரத்தின் உழைப்பை கிரியமாய் கொடுக்க வேண்டும். நான் அவர்களுக்கு மாம்சத்துக்கு மாம்சமாகவும் சரீரத்துக்கு சரீரமாகவும் இரத்த சாட்சியாய் வாழ்ந்து அவர்களுக்கு முன்பாக எல்லா தாழ்மையோடும் எல்லா பணிவோடும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் புதிதாக இருந்த பிறந்த ஞானப்பாலை பெற்று குடித்து புசித்து குடித்து வாழ்கிற வாழ்க்கையை போல ஒரு சிறு பிள்ளையை போல நடத்தப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் ஒன்றை அறியாதவரை போல ஒரு குழந்தையை போல நடந்து அவர்களை ஆதாயமாக்கி கொண்டு கிரயத்துக்கு நாம் பெற்றுக்கொண்டு வரும்போது அதுவே அர்த்தமாகும்.
பரலோராஜ்யம் என்பது அவர் சிறு பிள்ளைக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோராஜ்யத்தில் எவன் பெரியவன், அவர் சிறு பிள்ளை கற்று காட்டினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கருதால் இந்த வசனங்கள வார்த்தைகளை குறித்து கேட்டோம். பரலோராஜ்யம் ஒரு சிறு பிள்ளைகளைப் போல தன் தாழ்த்தாவிட்டால் பரலோராஜ்யத்தால் பிரவேசிப்பதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேள்விக்கு பதில், ஒரு மனுஷன் சிறு பிள்ளை போல இருக்கிறவன் அவன்தான் பரலோராஜ்யத்தில் பெரியவன், அவன்தான் பரலோராஜ்யத்தில் ஆமேன் பெரியவனும் பெரியவனும் அவனே. அங்கே வந்து கொள்வன கொழுப்பன, யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் அப்படின்னு கிடையாது. அது பூமிக்குள்ள யார் பெரியவன் சிறியவன் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கிறோம். சபையில் யார் பெரியவங்க யார் குழந்தை போல மாற்றப்படுவது தான் பெரியவன். அவனுக்கு ஒரு குழந்தை இப்போ அடி வாங்கினாலும் அகல்னு ஓடி அடித்தவங்களை பார்த்தா, ஒரு பெரிய மனுஷன் அப்படி ஒரு அடிச்சிட்டா அந்த சுவாபத்தோடு அவங்க போகணும், அப்போ குழந்தைய போல மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பாருங்கள, இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு புள்ள திட்டினாலோ, ஒரு ஊழியக்காரன் ஒரு புள்ள திட்டினாலோ, ஊழியக்காரன் ஒரு பிள்ளையை திட்டினாலோ, ஒரு ஊழியக்காரன் ஒரு பிள்ளையை திட்டினாலோ அவன் அதை கசப்பாக இணைக்க நினைப்பதில்லை. அதே போல் ஒரு பெற்ற தகப்பை, ஒரு பெற்ற தாய் ஒரு பிள்ளை அடிச்சிட்டா, ஆமீன், அந்த புள்ள பெற்றோர் அடிச்சிட்டா அந்த புள்ள மனம் திரும்பி வரும்போது ஒரு காலம் அந்த தகப்பனின் தாயும் அந்த பிள்ளை மேல வெறுப்பு காட்டுவதில்லை. அதே போல மனைவி கணவனை, கணவன் மனைவிய எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருக்கு. இதான் பரலோராஜ்யம். ஆகவேதான் திருமணம் என்கிற பந்தமானது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவி ஒருவராக இருக்கிறார்கள் ஆமை என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதமும் வேதத்துக்குரிய மகத்துவம் ரகசியத்தையும் நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட வியாபார கிரியைகளை விட்டு மாறணும். கிருபை இல்லாத, கிரியை இல்லாத, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களை விட்டு வேறுபாடு காட்டி வாழணும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான தகப்பன் தன் பிள்ளையை சிரிச்சிக்கிறான். அவன் பெற்றோர் தன் பிள்ளையை சிரிச்சிக்கணும். கணவன் தவறு செய்தால் மனைவியும் கண்டிப்பாக கண்டிக்கணும். மனைவி தப்பு செய்தால் கணவன் கண்டிக்கணும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொண்டுக்கணும். ஆனால் கண்டிப்பு என்றது பகையாக மாறிவிடக்கூடாது, குற்றச்சாட்டுகளாக மாறிவிடக்கூடாது. அவளை குற்றச்சாட்டு நிற்கக்கூடாது, குறை சொல்லி நிற்கக்கூடாது. சிக்ஷை என்பது கண்டிக்கணும், அவ்வளோதான். குற்றப்படுத்தி நிற்கக்கூடாது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாதுபடிக்கு பிறரை குற்றப்படுத்தாதீர்கள். சபையில் ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் விசுவாசிகளை குற்றப்படுத்தாதீர்கள். சபையில் விசுவாசம் குறைவாக இருந்தால் ஊழியக்காரனை குற்றப்படுத்தாதீர்கள். சபை உங்களுடையது, சபை விசுவாசிகள் உங்களுடையவர்கள். அப்படி இருக்கும்போது யாரையும் குறை சொல்லி போகாதபடிக்கு குடும்பம் உங்களுடையது, பிள்ளை உங்களுடையவர்கள், புருஷன் உங்களுடையவர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் நன்மைகள், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை குறை சொல்வானேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமும் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கையில் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. அப்போ நீங்கள் கேட்குறான், அப்போ ஏன் பாஸ்டர் அதெல்லாம் அவர் கையில் இருக்கிறது என்று கேட்பீர்களானால், கர்த்தர் அதை பெற்றுக்கொள்கிற ஞானம் உங்களுக்கு வேணும். ஞானம் இல்லாமல் தான் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் பயப்படுற பயம் இருந்தால் தான் அந்த ஞானம் உனக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் படைத்தவர் அவர் என்கிற ஒரு ஞானம் உனக்கு வேணும், ஒரு எண்ணம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதற்கு உண்டாகும். அப்போ எல்லா சொல்லும் எங்கே இருக்கு? ஆண்டோட்ட இருக்குது.
அதான் இந்த வியாபாரம். இதை வியாபாரம் ஆக்குறாங்க. இன்னைக்கு வசனத்தை சொல்லி வியாபாரத்துக்காக, தன்னுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்காக, சொந்த பிறப்புக்காக, ஒரு குடும்பத்திலும் சரி சபையிலையும் சரி எந்த ரீதியில் போனாலும் இது ஒருத்தருக்கு சொந்தமானது அல்ல. இது இது உலகத்துடைய காரியத்துக்குள்ள போனாலும் இந்த வசனம் உங்களுக்கு ஆடாக நிற்கும், சொந்தமாக நிற்கும். வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம தொழில் செய்கிற இடமா இருக்கலாம். நமக்கு உண்மை சொல்கிறேன்னா நம்ம என்ன செய்யணும், நல்ல ஒரு மகிமையான ஒற்றுமையாக நம்ம வெளிப்பட கற்றுக் கொடுக்கணும். நம்ம போகும்போது கற்றுப்பட ஆசீர்வதிப்பது உறுதி, நம்முடைய மேன்மைப்படுத்தும் உறுதி என்று தான் இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறது. அதுலையா அப்போ தேவ பக்தியை வியாபாரமாக்கிறவர்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகணும். பக்தியை வச்சு அவன் பக்தின்னா என்ன, கர்த்தருக்கு பாய்ந்த மனுஷன், தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அவன் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் கேட்கிறார், அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்கிறார், அவன் பாடும்போது, அவன் ஆடும்போது, துதிக்கும் போது அவனோடு ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு கொடுக்கப்படுவா, அதை வியாபாரமாக்கி விடக்கூடாது. ஆமீன். அதைத்தான் கர்த்தர் சொல்லுங்கள். அடுத்த வருஷத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா 1 தீமோத்தேயு ஆமீன் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். வாசிங்க. கெட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு, சத்தியம் இல்லாதவர்களுக்கும், தேவ பக்தியை ஆதாயத்தோடு என்று எண்ணுகிறவர்களுக்குமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடாத தர்க்கங்களும் புறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பார்த்தீங்களா? அவன் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்க அப்படிதான் இப்படி சொல்லுது. ஆமேன். கிட்ட சிந்தை உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன், அவனுக்கு ஆதாயத்துக்காக அவன் பிரயோஜனப்படுத்துகிறான்னா அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு மாறு. சுய ஆதாயத்துக்காக நான் நிறைய சாட்சிகளை சொல்லி இருக்கிறேன், அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சுய ஆதாயத்துக்காக, வயிற்று பிழப்புக்காக ஆமீன் ஊழியத்தை நம்ம நினைக்கக்கூடாது. நான் கேட்பேன், அன்று யாருக்காக பிரயோஜனப்படணும். இயேசுவை போன அவன் வருஷம் சொல்லுது, நான் என் பிள்ளைகளும் சொல்லுவேன், இன்னும் யாருக்காக ஜெபிச்சிங்களா? ஜெபிச்சா சோத்தில் கை வைங்க, ஜெபிக்காம என்று சோத்தில் கை வைக்கக்கூடாது. ஏன் வேலை செய்யாது எவனும் உன்னலாகாது. நீங்கள் ஒரு வேளை கொத்த வேலை செய்கிறவங்க இல்லை கூலி வேலை செய்கிறவங்க, இன்னொரு படிச்சுக்கிறவங்க அவங்கள தான் இதை நினைப்பாங்க. ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள், ஒரு விசுவாசியுடைய பிள்ளைகள், அவன் ஜெபிக்கிற பிள்ளைகள், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், பக்தியுள்ள பிள்ளைகள், அவன் விசுவாச பிள்ளைகள், ஜெபிக்காம இருந்த சாப்பாடில் கை வைக்காத. பிறருக்காக, உனக்காக அல்ல, உனக்காக ஜெபித்தாலும் சரி ஜெபிக்காவிட்டாலும் சரி. யோகிக்கிற பக்தன் சொன்னது போல பிறருக்காக ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பு மாறுறது. அவன் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில் பிறருக்காக ஜெபித்த போது, பிறருக்கு புத்தி சொன்ன போது, பிறருக்காக அவன் ஆண்டவர் சமூகத்தில் திறப்புட நின்றபடியினால கர்த்தரவனுடைய எல்லா பிசாசுடைய சாபங்களையும், பிசாசு வாங்கின அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் பறித்து எறிந்து விட்டு புதிய நன்மையை, புதிய ஆசீர்வாதத்தை தானத்தனையாக கொடுத்து அவன் ஆசீர்வதித்தது போல உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து ஆமேன் அவபக்தியாய் எண்ணுகிற இந்த பக்தியை கொண்டு தன்னுடைய சுய இஷ்டத்துக்காக பிரயோஜனப்படுத்தி பக்தியை கொண்டு ஆண்டோடைய கிருபையை கொண்டு ஆண்டோடைய பெயரை வைத்து கொண்டு சுய இஷ்டத்தின்படி நடந்து சுய ஆதாயத்துக்காக நடத்துகிற ஜனங்களை விட்டு, அப்படிப்பட்ட மனுஷனை விட்டு நீ விலகியது என்று கர்த்தரை ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமில்ல, இந்த அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு நிருப பகுதியை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் காண முடியும்.
தேவப்படுகளை இது எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் பேரும் உருவாக்கப்பட்டு எனக்கு கொடுத்தது. நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், நன்மை செய்ய ஏதுவாயிருந்தும் நன்மை செய்ய தாடி உள்ளவர்களாயிருந்தும் நன்மை செய்யத்தக்க செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் பாவம் எங்கு செய்தோம்? நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் ஆண்டோடு கொடுக்கிறேன், நான் எந்த தவறும் பண்ணவில்லை, எந்த பாவம் பண்ணவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவரை நினைத்து கொண்டு தெய்வ பக்தி அவமாக்கும்படிக்கு நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்களே தெய்வ பக்தியை அவமாக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியெனில் இந்த வசன வார்த்தையின்படியாக அவை தெய்வ பிள்ளைகளை நாம் ஜெபிக்கிற வேளையில் பிறருக்கு ஜெபிக்காவிட்டால் அது பாவம். நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும்போது பிறருக்கு நன்மை செய்யாவிட்டால் அது பாவம். ஆமாம், நான் புத்தி சொல்ல மனது உள்ளவளாக புத்தி நமக்குள்ள இருக்கிறபடினாலே புத்தி சொல்ல மனசு இருந்தும் புத்தி சொல்ல வேண்டியவர்களுக்கு புத்தி சொல்லாதபடிக்கு நாம் போவது நிமித்தமாக அது பாவம் நமக்கு அமைகிறது. அவர் செய்த தவறை கண்டும் காணாத போகும்போது அது நமக்கு சாபமாய் மாறுகிறது. ஒரு மனுஷன் தவறு செய்தால், ஒரு பிள்ளை தவறு செய்தால், இல்லை ஒரு மனுஷன் தவறு செய்தால் அதை கண்டு காண போவதற்காக ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை, ஒரு பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையை கர்த்தர் அதுக்கு அதிகாரப்படுத்தவில்லை. இந்த பக்தி அவமன்று எண்ணுகிற மனுஷர்கள் வைத்து பிறப்பிற்காக நமக்கு நம்முடைய பாடு போதும் என்று, நாம் நமக்கு மேன்மையாக வாழ்ந்தால் போதும் என்று, எதற்கு அந்த வம்பு என்று, அதற்கு அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று போவாயானால் உடனே கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ கணக்கு ஒப்பிக்க வேண்டும் இருக்கும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உனக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருந்தும், அதாவது நீ ஆசீர்வதிப்பதற்கு அவன் உனக்கு தகுதி இருந்தும் நீ ஆசீர்வதிக்காமல் போனால் அவரை நீ ஒரு புத்தி கெட்ட செயலை செய்பவர்களை கண்டிக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அர்த்தமாகும். வேதமுடைய சத்தியமும் விளக்கங்களும் சொல்லுகிறது. ஒரு புத்தியீனமான காரியத்தை செய்கிற ஒரு மனுஷனை அதை கண்டித்து நல்ல புத்தி சொல்லி அவனை திருத்துவது என்பது அவனுக்கு கொடுக்கிற நன்மை, கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வேதவசனம் மூலமாக நம்முடைய திருமணம் பற்றி நிற்கிறதை காண முடிகிறது. எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் நினைக்கலாம் வீணான அவபக்தி வியாபாரம் ஒரு பெரிய வியாபாரமாக்கிறவர்களை விட்டு விலகென்று சுயத்துக்காக நான் நன்மையாக இருந்தால் போதும், நான் மேன்மையாக இருந்தால் போதும், அவர் எப்படி இருந்தால் என்ன என்று விட்டு விலகிறவன் இவர்களை குறித்த நாம் ஆண்டு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு லேவியர் இருந்தான், ஒரு ஆசாரியர் வந்தான், ஒரு லேவியரும் வந்தான். ரெண்டு பேருக்கும் இது என்னுடைய வேலையில் விட்டு போய்விட்டாங்க. அந்த வழியாக ஒருவன் வந்தான், ஒரு நல்ல சபாரியன். அவன் வந்து ஐயோ இந்த மனுஷன் குற்றுவீராய் கிடக்கிறானே என்று சொல்லி அவனை மார்போடு அணைத்து அவன் அந்நியன் என்று பார்க்காதபடிக்கு அவன் உபசரித்து அதை வந்து அவனுக்கு காயத்தை கட்டினது மட்டுமல்ல, அவன் சத்திரக்காரத்தில் ஒப்புவித்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவம் போதித்தார். அந்த போதகத்தின் அர்த்தம் என்னதென்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களே. இயேசு மூலமாக பேசின வார்த்தை இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. இதை அறிந்திருந்தும் இந்த பக்தியை வீணாக செய்கிற உங்கள் மேல் பாவம் சுமரும். அதை கண்டு காணாத போல் தண்டிக்க மனசு இருந்தும் தண்டிக்காதபடிக்கு ஏதோ ஒரு நன்மை போய்விடும், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் போய்விடும் என்று சொல்லி கண்டிக்காமல் போனால் பாவம் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பிள்ளைகளே, இன்றைக்கு வருஷத்தை கேட்டீங்க, நாளைக்கும் வேறுபாடு, இப்படிப்பட்ட வேறுபாடுள்ள பக்தியார் சந்ததியை விட்டு
விலகியிரு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? 7 நிமிடம் இருக்கிறது. இந்த 7 நிமிடமும் நாம் ஆண்டோடு முன்னிலை கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிப்பீர்களாம். இப்போது இருக்கிற இடத்துல முடிஞ்சவங்க முட்டாக்கு போட்டு முழங்கால் பண்ணிடுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு 7 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. 2024ஆம் ஆண்டு நம்முடைய லிவிங் எவாஞ்சலிக் மினிஸ்ட்ரி இயேசுவார் ஜெப வீடு திருக்கதர்சன சத்தம் டிவி ஊழியம் ஆமேன் கொடுக்கப்பட்ட வாக்குத்த வார்த்தை ஆமேன் இதுவாக இருக்கிறபடியா இந்த அறுவடையின் ஆண்டில் இன்று முதற்கொண்டு உங்களுக்கு அறுவடை ஆரம்பிக்க போகிறது. இந்த மாதத்திலிருந்து கற்றது அறுவடை தருபடிக்கு விளைந்து விட்டது. நீ நன்மையை தேடி பெற்றுக்கொள். ஜெபி, கண்ணீரோடு ஜெபி, பாரத்தோடு ஜெபி. அற்புதம் நடப்பதாக இயேசு நாமத்தில் எல்லாம் கடமுடு. முடிஞ்ச என்னோட அந்நிய பாஷை பேசி துதி ஜெபிக்க முடிஞ்ச சத்தத்தை உயர்த்தி ஜெபி. டிவியில் சத்தத்தையும் உயர்த்து, உன்னுடைய சத்தத்தையும் உயர்த்து. வைக்கப்படாது எதுவும் இந்த மனுஷன் எங்கேயும் ஜெபிக்க நினைக்காது. கண்களை மூடு, பேச்சுகளை குறைங்க, மாறி மாறி பேசாதீங்க. 50 நேரம் அமைதலாக இருங்களே. 10 நிமிஷம் கதை பேச்ச மாற்றிங்களே. புசிக்கிற ஆகாரத்தை விட்டு கண்களை மூடுங்களேன். ஆகாரம் புசித்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருப்பேன்னா நிப்பாட்டுங்க. பிரதர், சகோதரி, நிப்பாட்டுங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் உதிக்க போகிறது. கண்ணமூடு, கண்ணமூடு. கண்ணீரோடு புதித்து கொண்டிருக்கலாம், வேதனையோடு புசித்து கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன செய்கிற எண்ணத்தோடு நீ புசித்து கொண்டிருக்கலாம். நீ படுத்து கொண்டிருக்கலாம், நீ உட்கார்ந்து இருந்து கொண்டிருக்கலாம். நாளைக்கு குழுவுக்கு என்ன செய்வேன், இல்லை எனக்கு தேவைக்கு என்ன செய்வேன், பிள்ளைகளை படிக்க என்ன செய்வேன், அடுத்த மாதம் தேவை இருக்கிறது, இல்லை 6 மாதம் கழித்து தேவை இருக்கிறது, எங்கே நன்மை வரும், கடன் மிஞ்சி போய் இருக்கிறது, இந்த கடத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், எப்படி எனக்கு ஆசீர்வாதம் வரும், எப்படி நன்மை வரும். நீ வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த கடற்பாறை எனக்கு என்றைக்கு தீரும், எப்போ தீரும். பாரப்படாது. கர்த்தர் உன்னோடு உண்டைகள் ஒரு காகத்தை அனுப்புவா. கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஊடாதகனகனக சந்த அதிகனகனகசியா. இந்த ஆண்டிலிருந்து உனக்கு ஆசீர்வாதமான நாள். உறவக்கரமா சபரிவா அவுடபக்கரமாரிவா. எல்லாம் கண்களை மூடி செபி. இது அற்புதம் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது. ஊடபாதிக்க அந்நிய பாஷை பேசு, ஆவியில நிரம்பு. பிசாசின் கிரியைகள், மந்திரவாத கிரியைகள், விலேசுனி ஆவிகள், விளவீனத்தின் ஆவிகள், தூக்க கரண் நித்திரையின் ஆவிகள், தூக்க மயக்கங்கள் இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், கொடுக்கல இருக்கிற குடைச்சல்கள், தலையில் இருக்கிற குற்றல்கள், குடைச்சல்கள், நரம்பு தளர்வுகள், ஆமை எல்லா நரம்பு மண்டலத்தில் கிரியைகள் எல்லாம் புசிக்கக்கூடாதபடிக்கு, வாய் திறக்க முடியாதபடிக்கு, பல்லில் இருக்கிற வலிகள், வேதனைகள் எல்லாம் நீங்கும்படிக்கு, சுகர்வியாதி மாறும்படிக்கு, ப்ரெஷர் மாறும்படிக்கு, கொலஸ்ட்ரால் மாறும்படிக்கு, தைராய்டு மாறும்படிக்கு இப்போது கர்த்தருடைய வல்லமை இறக்கட்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சந்ததி, இது ஈஸ்வரன் சந்ததி, ஜபிக்கிற சந்ததி, துதிக்கிற சந்ததி, ஈஸ்வரன் சந்ததி. என் சனம் வைக்கப்படுவதில்லை. ரைட் நோ இப்போது கர்த்தருடைய வல்லமை. கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், கைக்கு ஈஸ்வரன் சந்ததி குறை கொற்ற சொல்லி எல்லா நாள் நெருக்கப்பட்ட ஜனங்கள், ஈஸ்வரன் சந்ததி. நீ கத்துமாலமியாக்க அவுடமாக்கணமா யானமே விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடப்பதாக.
விடுதலை உண்டாவதாக. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் ரைட் நவ் பேசும் ஆண்டவரே. எல்லாருடைய உள்ளத்தில் பேசும். புத்திய பேதலிக்க வைக்கிற ஆவிகள், பிள்ளைகளை புத்திய பேதலிக்க வைக்கிற ஆவிகள், செல்போல் அடிமையாய் கிடக்க வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். தனக்கு மனைவியோடு சந்தோஷத்தை வாழ விடாதபடிக்கு தடைபடுகிற கிரியைகள், விழுந்து போகப்படுகிற ஆவிகள், விழுந்து போடப்பட்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அடிக்கப்படுவதாக. காராக்கரத்தை காட்டேரி கிரியைகள் அடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பிரிவினை உண்டு பண்ணுகிற, கணவன் மனைவிகளை ஒருவரை சீர்களை உண்டு பண்ணுகிற, வாக்குதற்களை கொண்டு வருகிற, புரட்டாட்டை கொண்டு வருகிற, தெய்வ பக்தியை கொண்டு வருகிற, அவபக்தியை கொண்டு வருகிற, குறை சொல்லுகிற ஆவிகள், குற்றப்படுத்துகிற ஆவிகள், கொலை சொல்லுகிற ஆவிகள், கொலை சொல்லுகிற கிரியைகள், இந்த சித்தம் என்ன என்று அறியாதபடிக்கு கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த கற்ற கிரியை செய்யும். பொல்லாத ஆவிகள் அனைத்து இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தெய்வ சித்தம் என்ன என்று அறியாமல் நாம் திக்கு முக்காடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தம் இன்னதென்று சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக விளக்கி கொடுப்பீராக. அது மட்டுமல்ல, நல்ல தரிசனங்களை எங்கள் பிள்ளைகள் காணத்தக்கதாக, நல்ல தரிசனங்களை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிரியை செய்வீராக. உம்முடைய சாயலை உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிமார்கள், சிறு பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் எல்லோரும் பெற்றுக்கொள்வார்களாக. முதியோர் முதற்கொண்டு உம்முடைய சாயலை பெற்ற விசுவாச மக்களாக, உடைக்கான மக்களாக மாற்றப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரைட் நவ், ரைட் நவ் பேசி தாய்மக்காவாய் இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறார். நீ பெறப்படுத்துவதை விட நன்றி. உம்முடைய ஒளி பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும். கர்த்தராமே பெரிய காரியத்தை செய்யும். நல்ல பிதாவே, ஆமென். என் தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களை வேறுபாடு உள்ள பிள்ளைகளாய் கற்று நடத்த போகிறார். தனிப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் தரப்போகிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நான் விசுவாசி. தொடர்ந்து செய்தியை பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். தேங்க்யூ.